பாஸ் வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் ஜாக்லினை தூக்கியிருக்காங்கங்கிறதுக்கு என்கிட்ட 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எல்லா கண்டஸ்டன்ஸையும் கிட்டேயும் அந்த ஃபீலிங்கை கேட்டு தூண்டி விட்டது. எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் அந்த ஃபீலிங்கை கேட்ட உடனே எல்லாரும் ஷேர் பண்ணும்போது ஜாக்லினுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துருச்சு, நம்ம மட்டும் போலே அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்துறதுக்கு முத்து வந்து வந்தார். முத்து வந்து வந்த உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணாதீங்க இப்போ முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜாக்லின் பேசிட்டு ஜாக்லின் வருத்தப்பட்டோடனே முத்துக்குமரன் சமாதானப்படுத்துறதுக்கு போவார். முத்துக்குமரனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் ரயனும் 2 பேரும் ஓடுறதுக்கு ரெடியாக நிற்கும் போது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் பிக் பாஸுக்கே. ஆனால் வந்து தேவையில்லாமல் ஜாக்லினை செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணது பத்தாததுக்கு ஜாக்லின் வந்து எனக்கு பயமாக இருக்குது, இந்த வீட்டை திரும்ப பார்க்க முடியாதோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது ஊன்னு அதையும் இதையும் சொல்லி ஜாக்லினோட மனசை குழப்பி விட்டுருப்பாரு. குழப்பி விட்டது பத்தாதுன்னு அவங்க ஓடி வரும்போது மற்ற எல்லாருக்கும் ரிட்டன் வரும்போது டோர் அப்படி க்ளோஸ் ஆகுது. ஜாக்லினுக்கு அது க்ளோஸ் ஆகலை. சப்போஸ் ஒரு வேளை க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஜாக்லின் ஒரு ஜம்ப் பண்ணியாவது உள்ளுக்கு விழுந்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதையும் கெடுத்துட்டாரு. இப்போ இந்த தேவையில்லாத ஒரு ஆணி டாஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு ஒரு பணப்பெட்டி தேவையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அதுவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, இவ்வளோ டஃப்பான ஒரு இது. பவித்ரா ஓடின ஸ்பீடுக்கு ஓடி இருந்தால் இவங்களுக்கு 44 செகண்ட் ஆயிருக்கும்னு இவர் சொல்கிறாரு, யார் ரயான் சொல்கிறாரு. ஸோ அந்த 44 செகண்டுக்கு பதிலாக அந்த பொண்ணு 37 செகண்டில் வந்திருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜாக்லின் ஓடிருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜாக்லின் ஓடி ஜாக்லினால் ரீச் பண்ண முடியல. அப்போ பாவம் தானே அவங்க. இதை கால்குலேஷன் கம்பேரிசன் போட்டு ரயான் இப்போ லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவங்க வந்து நான் உள்ளே வந்திருப்பேனா அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும். நமக்கு தெரியும் ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. அது ஜாக்லின் எப்படி எடுத்துக்க போகிறாங்க என்ன எதுன்னு நமக்கு தெரியல. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.